நார்மலாக நான் ஏதாவது புதுசாக செய்ய போகிறேன்னாவே என் குடும்பமே மிரளுவாங்க. இன்றைக்கி ஆனால் என் பொண்ணுங்க நான் இது செய்ய போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் எப்போ செய்ய போகிறீங்க எப்போ செய்ய போகிறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆல்ரெடி ஒரு நாள் செஞ்சுருக்கேன், ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதுவும் அன்னைக்கு வந்து மழை பெஞ்சிட்டு இருந்ததா, அந்த மழைக்கு சூப்பராக இந்த கார்ன் சூப் வச்சு குடிக்கும்போது எங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அதனால தான் இப்போ வரைக்கும் எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கார்னை வந்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டு ஒரு 1/4 கப்பு தேங்காவை நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகா, ஒரே ஒரு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து இதை தனியாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்ச இந்த ஆனியன் பேஸ்ட்டெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணுங்க. அந்த ஆனியன் ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மிளகாத்தூள் வாசமும் போனதுக்கப்புறம் நம்ம இந்த தேங்காய் பால் சேர்த்துக்கணும். தேங்காய் பால் சேர்த்த உடனே அது கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கார்ன் உள்ளே போட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 2-3 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க. ரொம்ப வச்சுருந்திங்கன்னா அது ஒரு மாதிரி தெரிஞ்ச மாதிரி ஆயிடும் தேங்காய் பால். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த கார்ன் சூப் வந்து ஈவினிங் ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்க வருவாங்க பார்த்திங்களா, அப்போ நல்லா சூடாக செஞ்சு இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா நார்மலாகவே குழந்தைங்களுக்கு கார்ன் பிடிக்கும். இந்த மாதிரி சூப்போடு கொடுத்தா நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க.